அண்ணாமலை என்னோட அடிக்கடி பேசுவார். எங்கள் மனநிலை, எங்களது ஆதங்கம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் நல்ல நண்பர், அவர் எங்களோட பேசுவார். அண்ணாமலை அழைத்தால் போகிற விஷயம் இல்லைங்க. பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணாமலை நல்ல நண்பர். அவர் எங்கள் கட்சிக்கு கூடாத ஒரு விஷயத்தை நாங்கள் சூசைட் படிக்கிற மாதிரி விஷயத்தை அவர் எப்படி எங்கள்கிட்ட பேசுவார்? கரெக்டா? அதுதான் உண்மை. பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் தான் நாங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வேற யாரோ ஒருவர் இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணி சொல்ல முடியும்? அதனாலதான் வெள்ள வந்து, வேற ஒன்றும் இல்லை. எங்களை அழிச்சுக்கிட்டு நயினார் ஜெயிக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. எங்களை மதிக்காதவர்களை யாரா இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம். நாங்க அதான் கேட்டல, நாங்க எங்களை அழிச்சுக்கிட்டு யாரை எதிர்த்து எந்த துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோமோ அவங்களோட நாங்க நிக்கணும்னு நயினார் எதிர்பார்த்தால் அது அவரது மனநிலையை தான் காட்டுகிறதே தவிர அவர் நாங்கள் வருவதே விரும்பவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டுகிறது. சும்மா வெளியில கூட்டணி பன்னீர்செல்வம் அன்றைக்கு அவரை வருத்தப்பட்டப்பா என்னிடம் பேசி இருந்தால் அப்படின்னு சொல்றாரு. அதுவே அவர் மனநிலை புரிகிறது. இதுக்கு மேல அவரை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். இதுக்கு மேல நான் பேச விரும்புகிறேன். அதாவது எங்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் தற்கொலை செய்து இன்னொருத்தரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. திருந்த வேண்டியவர்கள் அவர்கள், திருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள். அவ்வளவுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.